ஆகவே இந்த சபையில இவ்வளவு கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் உட்கார்ந்து கேட்கிறவங்க உங்கள் யாவரையும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். It is necessary for us to grow. It is necessary for us to be purified. It is necessary to us to become the sons of God. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை துதித்து நன்றி செலுத்தி சாட்சிகளாய் நின்று ஒரு வேத வசனத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும் வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள், ஜீவன் உள்ளவைகள். ஆகவே அந்த உண்மை உள்ள ஜீவன் உள்ள வார்த்தைகளினாலே எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதியும். கேட்கிற மக்கள் இருதயங்களிலே இந்த வார்த்தைகள் பதியும்படியாய் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னோடு கூட திருப்புங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். So take care how you listen. That's an important word. Take care how you listen. இங்கே வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் உட்கார்ந்து இப்போ வசனத்தை கேட்கிறீங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேட்குறீங்க. இங்கே மட்டுமல்ல, உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிற இடங்களெல்லாம் கேட்குறீங்க. பட் கடவுள் அதில் என்ன சொல்லுகிறார்னா, எப்படி நீங்கள் அதை கவனித்து கேட்கிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரதர் சொன்ன சாட்சியில வசனத்தை அவர் கவனித்து கேட்டார். அந்த வசனத்தில் கடவுள் அவரோடு பேசினார். பேசின வார்த்தைகளை அவர் செயல்படுத்த வாஞ்சிக்கும் போது அவரை சுற்றி அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்று சொன்னார். எஸ், அதற்கு செயல்படுத்துவதற்கு கவனித்து கேட்க வேண்டும். கவனித்து கேட்பது என்பது மட்டும் கவனமாக கேட்பது மட்டுமல்ல, அதை செயல்படுத்த வாஞ்சையோடு, அதில் எனக்கே விரோதமாய் இருந்தாலும் அதை என்னை மாற்றிக்கொள்ள விருப்பம் உள்ளதோ மனதோடு, அதற்கான விலை எதுவாக இருந்தாலும் கொடுக்கும் வாஞ்சையோடு நாம் கேட்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இங்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். இந்த வசனம் எதற்காக அங்கே இயேசு சொல்லுகிறார் take care how you listen என்று பார்க்கும்போது ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். விதை விதைக்கிற ஒரு ஊமை, விதை விதைக்கிறவனுடைய ஒரு ஊமை. அதிலே அந்த விதைகள் 4 வகையான நிலத்தில் விழுந்தது என்பதை குறித்து. அந்த ஊமை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இல்லை. ஆக்சுவலா வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதனாலே நமக்கு இப்பொழுது அது புரிகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதனாலே இயேசு இதை சொல்லும் போது கேட்ட மக்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும்படியான சூழலில் இல்லை. ஆகவே ஏன் புரிந்து கொள்ள முடியாத முறையில் அவர்களோடு பேசுகிறேன் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். இன்னைக்கு நாம் வாசித்தோம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்துல சீஷர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க, ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறேன்? இன்றைக்கு நம்முடைய பேச்சு வழக்கில் சொல்வதென்றால் ஏன் பொடி வைத்து பேசுகிறேன், புரிந்து கொள்ள முடியாத வரையில் பேசுகிறேன் என்று கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், that's a beautiful verse. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. It is granted to you to know or to hear about the kingdom of heaven. To you it has been granted to know the mysteries of the kingdom of heaven. இயேசுவினுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், அன்றைக்கு அவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அல்லது கடவுளுடைய இருதயத்தினுடைய உண்மையான திட்டத்தை அந்த மக்களை குறித்து அல்லது இந்த என்டையர் உலகத்தை குறித்து கடவுள் வைத்திருக்கிற திட்டம்தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த திட்டத்தை கடவுள் ஆண்டாண்டு காலமாக மறைத்து வைத்திருந்தார். ஆண்டாண்டு காலமாக மறைத்து வைத்திருந்தார். உலகம் உருவாகிறது முதல் நாம வேதத்தில் பார்த்த அநேக பரிசுத்தவான்கள் என்று நாம் எண்ணுகிற
ஆபிரகாமிலிருந்து அடுத்து வருகிற எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் மறைத்து வைத்திருந்தார். அப்படி மறைத்து வைத்திருந்த கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படி கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா இயேசுவினுடைய சீஷர்கள் மட்டும்தான் அப்போ முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. மற்றவர்கள் யாருக்கும் கொடுக்கப்படலை. ஈவன் அவர்களோடு அமர்ந்து 5000 பேர், ஈவன் 10,000 பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அன்னைக்கு. அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது, திரளான கூட்டம். அவர்களில் ஒருவருக்கும் புரியாது, இவர்களுக்கும் புரியல அவர் சொல்லும்போது. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள இவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் அருள் இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். உங்களுக்கு அருளப்பட்டது ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி, அவர்களுக்கு இல்லை. ஆகவே அடுத்த வசனத்துல, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எது உள்ளவன் என்றால் கடவுளுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியான அருள் உள்ளவன். கடவுள் அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு என்று அருள் வழங்கி இருக்கிறார். He granted for some people. அது யாருக்கெல்லாம் அருளப்பட்டிருக்கிறதோ அது உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். அப்போ யாருக்கெல்லாம் அருளப்படலையோ அவர்களுக்கு கொடுக்கப்படாது. அவர்கள் கண்களுக்கு இது மறைவாய் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை, வேதம் என்றால் மோசேயினுடைய 5 ஆகமங்களை, அதோடு கூட தீர்க்க தரிசன புத்தகங்களை, சங்கீதங்களை கற்று கரைத்து குடித்தவர்கள் பரிசேயர்களும் வேதபாரகர்களும். கரைத்து குடித்தவர்கள். இப்போ பள்ளியில கரைத்து குடிக்கிற மாணவர்கள் உண்டு. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவாங்க. பரீட்சையில போய் அப்படியே சும்மா நல்லா எழுதிட்டு வருவாங்க. ஆனா எல்லாரும் அப்படி பண்ணிடுறது இல்லை. கரைத்து குடித்த மாணவர்கள் அவர்கள், பரிசேயர்களும் வேதபாரகர்களும். ஆனால் அவர்களால் கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு அருளப்படவில்லை. வேதவசனம் தெரிகிறது என்பதற்காகவே அருளப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. யோவான் 12:37 அதனுடைய கடைசி, ஓகே, பட் though he had performed so many signs before them, yet they were not believing in him. அவர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் கூட அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. யோவான் எழுதுகிறார். அநேக அற்புதங்கள். அந்த அற்புதங்கள் என்பதை விட முக்கியமான விஷயம் அடையாளங்கள். அற்புதம் என்பது மிராக்கிள், அடையாளம் என்பது சைன். ஒரு சைன், கடவுள் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார் அவரு ஏசாயா காலத்துல, இதோ கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரார். என்ன அடையாளம்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அது ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். அது போல இயேசு அநேக அடையாளங்களை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அது ஒரு அடையாளம். இட்ஸ் a sign, miraculous sign. ஒரு குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இட்ஸ் a sign, அடையாளம். அப்போ தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிற ஒரு அடையாளம், கண்கள் திறக்கப்படுகிற ஒரு அடையாளம் என்கிற அடையாளங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருந்து கூட இந்த வேதத்தை கரைத்து குடித்திருந்த அவர்களால் இயேசுவை விசுவாசிக்க முடியவில்லை. விசுவாசிக்க முடியவில்லை. ஏன் முடியவில்லை என்றால் அவர்களுக்கு அருளப்படவில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு அருளப்படவில்லை. அதே அதிகாரத்தினுடைய 40ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்று ஏசாயா எழுதி வைத்திருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். ஏசாயா எழுதி வைத்திருக்கிறான் எனும்போது ஏசாயா எழுதின இடத்திற்கு நாம் போய் பார்க்க வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். இந்த அதிகாரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏசாயா கடவுளை சிங்காசனத்தில் வீற்றிருக்க காணுகிறான். பரிசுத்தம் உள்ள கடவுளை கண்ட அவன், நான் அதமானேன், காரணம் நான் அசுத்தமானவன் என்று சொல்லும் போது, கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழலை கொண்டு வந்து அவன் நாக்கை தொட்டு, இப்பொழுது நீ சுத்தமானாய் என்று சொல்லி கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற பகுதி அது. அப்படி பெற்ற பின்பு கடவுள் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்
எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, அந்த வேலை செய்ய நான் யாரை அனுப்புவேன், என் காரியத்தை நடத்தும்படி யாரை அனுப்புவேன் என்று கடவுள் கேட்கிறார். அங்கே இருக்கிற ஏசாயா சொல்லுகிறான், இதோ நான் இருக்கிறேன், அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், ஓகே, உன்னை அனுப்புகிறேன். என்ன காரியமே அனுப்புகிறார் என்று பார்க்கும்போது ஆச்சரியமானது என்னவென்றால், இந்த ஜனங்களை நோக்கி நீ போய் நீங்கள் காதார கேட்க வேண்டும், ஆனால் உணரக்கூடாது, கண்ணார காண வேண்டும், ஆனால் அறியக்கூடாது என்று சொல். Do you see that? The mission was completely different. நீ கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் உணர்வு அடையக்கூடாது. நீ பார்க்க வேண்டும், நடக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும், ஆனால் அறிந்து கொள்ளக்கூடாது. ஏன்? இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமல், தங்கள் காதுகளினால் கேட்காமல், தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கு, அவர்கள் காதுகளை மந்தப்படுத்து, அவர்கள் கண்களை மூடி போடு. கடவுள் ஏசாயாவுக்கு கொடுத்த மிஷன் பார்த்தீங்கன்னா, இருதயத்தை கொழுப்புள்ளதா மாற்றணும், கொழுத்ததா மாற்றணும். கொழுத்துதுன்னா அது உணர்வு இல்லாமல் போக வேண்டும். It has to be unresponsive to God's word. அவர்கள் இருதயம் unresponsive மாறணும். அவர்கள் கண்கள் it has to be dim, அடைக்கப்பட வேண்டும், or shut, மூடப்பட வேண்டும். அவர்கள் கண்கள் மூடப்பட வேண்டும். அவருடைய காதுகள் plug, அடைக்கப்பட வேண்டும் காதுகளை. Do you see that? கடவுள் ஏசாயாவை இவ்விதமான ஒரு மிஷனுக்கு தான் அனுப்பியிருக்கார். What is Esaias mission? இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்களுடைய இருதயத்தை மந்தப்படுத்த வேண்டும், உணர்வற்றதாய் மாற்ற வேண்டும், அவர்கள் காதுகளை அடைக்க வேண்டும், அவர்கள் கண்களை மூட வேண்டும். இது எதுவுமே பிசிக்கலான இருதயம், பிசிக்கலான கண்கள், பிசிக்கலான காதுகளை குறிக்கவில்லை. ஏனெனில் இஸ்ரவேல்ல அன்றைக்கு எத்தனையோ லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்க கூடும். குறைந்தபட்சம் 50 லட்சம் அல்லது 40 லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்க கூடும். அத்தனை பேருடைய கண்களை அடைப்பது என்பது ஒரு ஊழியக்காரனுக்கு இயலாத காரியம். ஆக it was talking about a spiritual condition of their heart and ear and eyes. Spiritual things. இதுதான் கடவுள் அவர்களுக்கு கொடுத்தது. A deaf and blind eyes and ears and unresponsive heart. Spiritually அவர்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டதாகவும், அவர்களுடைய ஸ்பிரிட், ஆவி செவிடாவும் குருடாவும் மாறிடணும். ஏன் என்றால் கடவுள் பேசிக்கொண்டே இருப்பார், அவர்கள் மனம் திரும்ப கூடாது. கடவுள் அதிசயங்கள் மேல் அதிசயங்கள், அற்புதங்கள் மேல் அற்புதங்கள் செய்து கொண்டே இருப்பார், அவர்கள் இது எதை குறிக்கிறது என்று அறிந்து கொள்ளக்கூடாது. இப்படி அவர்கள் கண்களை மூடி போடு என்று கடவுள் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, உணர்வுள்ள இருதயத்தோடு இருந்த, அல்லது கடவுள் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் வாஞ்சையோடு கேட்டு செயல்படுத்தி கொண்டிருந்த, அல்லது கடவுள் செய்து கொண்டிருந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் அப்படியே உணர்ந்து இது இதை குறிக்கிறது என்று புரிந்து கொண்டிருந்த மக்களை கடவுள் போய் இருதயத்தை கொளுத்துதாக்கு, கண்களை மூடி போடு, காதை செவிடாக்கு அல்லது அடைத்து விடு என்று சொல்லல. These people were already crossed the line. அவர்கள் எல்லையை கடந்து விட்டார்கள். எல்லையை கடந்து விட்டார்கள் எனும்போது கடவுளுக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டே இருந்தார்கள். கடவுள் இஸ்ரவேல் மக்களை வேதத்தில் ஒரு மனவாட்டியாய் சொல்லுகிறார். தன்னை ஒரு கணவனாகவும் இஸ்ரவேல் யூதா ஆகிய இவர்களை மனவாட்டிகளாகவும் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். நீங்க ஏசாயா எரேமியா எல்லாம் போய் படிச்சு பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில் துரோகம் எங்கே வருகிறது என்றால், பெண், அதாவது மனைவி, வேறொரு ஆணோடு தொடர்பு கொள்ளும் போது, தான் கட்டினவனை விட்டு வேறொருவனை பார்க்கும் போது, வேறொருவனோடு கடந்து போய்விடும் போது துரோகம். அல்லது ஒரு கணவன் தன் மனைவியை விட்டு வேறொரு பெண்ணை
பெண்ணோடு உறவு கொள்ளும் போது துரோகம் வருகிறது. இங்கே கடவுள் சொல்றாரு, அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் கடவுளுக்கு விரோதமாக. எப்படி? கடவுளை விட்டுவிட்டு, தன்னை அழைத்த கடவுளை, தன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த கடவுளை விட்டுவிட்டு வேறொரு கணவன் ஆகிய வேறொரு கடவுள் விக்கிரகம் அல்லது பல ஜாதிகளுடைய விக்கிரகங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டதினாலே, அப்படி இருந்து கொண்டிருந்ததினாலே அவர்கள் இருதயம் உணர்வில்லாமல் இருந்தது, அவர்கள் கண்கள் மந்தமாயிருந்தது, அவர்கள் காதுகள் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த மக்களை கடவுள் இன்னமும் மந்தப்படுத்து, இன்னமும் அடைத்து போடு, இன்னமும் அவர்கள் இருதயத்தை அன்ரெஸ்பான்சிவா மாற்று என்று சொல்லிதான் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா here Isaiah was God's agent to stimulate their blindness and their deafness. ஸ்டிமுலேட் பண்றது. சில மருந்துகள் நம்மளே சில குறிப்பிட்ட மருந்துகளை மருத்துவர்கள் நமக்கு கொடுப்பாங்க. எதுக்குன்னா சில குறிப்பிட்ட காரியங்களை ஸ்டிமுலேட் பண்றது. ஆக ஏசாயாவை கடவுள் இங்க he was using Isaiah as an agent to stimulate their blindness and deafness for a certain period. அதுக்காக தான் கடவுள் அவர்களை பயன்படுத்துறார். ஏன் என்றால் அவர்களுடைய முரட்டாட்டம் ரெபல்லியன், தமிழ்ல ஆங்கிலத்தில் ரெபல்லியன் சொல்லுவாங்க, முரட்டாட்டம். அவருடைய முரட்டாட்டம் ஒரு முறை தலைமைக்கு விரோதமாய் கலகம் செய்கிற போது அது முரட்டாட்டம். அது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது, தலைமை என்று நான் இங்கே சொன்னது கடவுளுக்கு விரோதமாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது இட்ஸ் அ chronic rebellion. மருத்துவ உலகத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கு தெரியும் chronic என்ற வேர்டு, acute என்கிற வேர்டு. chronic அப்படின்னா அது நாள்பட்ட நோய் அல்லது தீராத நோய். நாள்பட்ட நோய் அல்லது தீராத நோய், அது லாங் டெவலப்பிங் சிண்ட்ரம் சொல்றாங்க. அது எதவ? கிரானிக்கவ, லாங் டெவலப்பிங் சிண்ட்ரம். நீண்ட நாட்களாக அது உடலில் டெவலப் ஆயிட்டே இருக்கும். கேன்சர் என்கிற வியாதி உதாரணத்திற்கு, அந்த வியாதி எனக்குள் அல்லது உங்களுக்குள் இன்றைக்கு துவங்குகிறது என்றால் அது வெளியே வருவதற்கு சில நேரங்களில் 4-5 ஆண்டுகள் கூட ஆகும். அது இருக்குது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்டம்ஸ் அவ்வளவு லேட்டா தான் வெளியே தெரியும். ஆக லாங் டெவலப்பிங் சிண்ட்ரம், லாங்கா டெவலப் ஆயிட்டு அது வெளிப்படும் போது என்ன நடக்குதுன்னா, it can be controlled for certain period but can't be cured. அது முழுவதுமாய் சுகமாக்கப்பட முடியாது. அதாவது chronic conditions. chronic-னு அவன் கொண்டுட்டானாவே மெடிக்கல்ல அது ட்ரீட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா கியூர் பண்ண முடியாது. பட் அக்யூட் இல்னஸ் அப்படி இல்லை. அக்யூட்ன்றது சடனா இருக்கும், சிவியரா இருக்கும். அக்யூட் சடன் அண்ட் சிவியர் அண்ட் தீவிரமா இருக்கும். பட் இட் கேன் பி கியூர்ட், இட் கேன் பி ட்ரீட்டட். அப்போ ஒரு வியாதி அக்யூட்டா இருந்துச்சுன்னா ஒரி பண்ண வேண்டியதில்லை. திடீர்னு எலும்பு உடைந்து விட்டது, அக்யூட். சிவியர் அண்ட் சடன், it can be cured. But when it is come to chronic, it's not easy. Sometimes it needed a whole lifetime to be treated. தொடர்ந்து வாழ்வு முழுவதும் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். எதுல? கிரானிக்ல. இஸ்ரேல் மக்களுடைய இந்த rebellion was chronic rebellion. Chronic rebellion from the day when they start from Egypt, அங்கே இருந்து கானானுக்கு வந்து கானான்ல வாழ்ந்து கொண்டிருந்த இவ்வளவு நாட்கள் வரைக்கும் அவர்களுடைய அந்த rebellion was developing in a way that becomes chronic. Then God has no option. கடவுள் அவர்களுக்கு அதற்கான மருந்து கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிறது. கடவுள் அவர்களுக்கு மருந்து கொடுக்க அனுப்புறாரு. முதல் மருந்து என்ன மருந்துனா, இன்னும் கொஞ்சம் அவர்கள் இருதயம் மந்தமாகட்டும், இன்னும் கொஞ்சம் அவர்கள் காதுகள் அடையட்டும், இன்னும் கொஞ்சம் அவர்கள் கண்கள் அடையட்டும். ஏன் என்றால் இப்பொழுது அவர்கள் குணப்படுவதற்கு ஆயத்தமாக இல்லை.
குணப்படுவதற்கு ஆயத்தமா இல்லை, அல்லது குணப்படுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. குணம் ஆகணும் அப்படின்ற வாஞ்சி அவர்கள்ட்ட இல்லை. அதாவது என் தாய் என்கிட்ட அவங்களுடைய கடுமையான காலத்தை, பஞ்சம் நிறைந்த வருடங்களை, கஷ்டம் நிறைந்த வருடங்களை, எதுவுமே கையில இல்லை என்கிற வருடங்களை சொல்றத அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அம்மா. சொல்லும் போதெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கிறேன். ஒரு முறை கூட ஏமா இத்தனை முறை இப்படி சொல்லியிருக்கிற சொன்னதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க சொல்லுங்களேன். நான் சொல்லியிருக்கேன் என் பிள்ளைங்கிட்ட, நான் ஹாஸ்டலில் படித்தேன், அல்லது வாரத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு அங்கே முட்டை கிடைக்கும், அல்லது வாரத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு இது கிடைக்கும், அதனால் உனக்கு நான் கொடுக்குறேன்ல, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னாக்கா, இதையே சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு என் பிள்ளைங்க இன்னும் என்கிட்ட சொல்லலை. அவங்க இன்னும் என்கிட்ட சொல்லலை. ஆனால் அப்படி சொல்கிற பிள்ளைகள் தான் இன்ற காலத்தில் இருக்காங்க எல்லா இடத்துலையும். இதையே பேசிட்டு இருக்கிற, எத்தனை முறை தான் பேசுவ நீ? இதையே பேசிட்டு இருக்கிற, நிறுத்து போதும் புராணம் என்று சொல்லுகிற மக்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு இல்லையா? அப்போ அந்த அப்பா அல்லது அந்த அம்மா மீண்டும் அதை எப்பயாவது ஒரு முறை துவங்கும் போது நிறுத்து போதும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தட் இஸ் கிரானிக். அதுதான் அந்த கிரானிக் இல்னஸ். அதாவது கடவுள் சொல்ல 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 ஐயோ ஆரம்பிச்சுட்டாருப்பா, கிரானிக் கண்டிஷன். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இதுதான் இருந்துச்சு. தீர்க்கதரிசிகள் மேல் தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. அவன் பேச ஆரம்பிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாருப்பா அப்படின்ட்டு போயிடும், கவனிக்கிறது. கிரானிக் கண்டிஷன். Then God in his full wisdom, he knows what to do. He knows what to do. Because God has a purpose and plan. என்னது? அநேக குமாரர்களை அவருக்கு உருவாக்க வேண்டும், அநேக குமாரர்களை உருவாக்க வேண்டும். அப்ப அந்த பர்பஸ் நிறைவேறுவதற்கு அவருடைய குமாரன் இந்த உலகத்திற்கு வரணும். அந்த நேரத்துல தான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட போகுது, அவர்கள் இருதயம் உணர்வடைய போகுது. அது வரைக்கும் இந்த கிரானிக் கண்டிஷன் கிரானிக்காவே இருக்கட்டும். இன்னும் இருதயத்தை கொளுத்துதாக்கு, இன்னும் கண்களை மந்தப்படுத்து, இன்னும் காதுகளை அடைத்து போடு என்று சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 29 அதிகாரம் 4 வசனம். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. மோசே சொல்றாரு, எகிப்திலே இருந்து வந்து வனாந்தரத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்து விட்டார்கள். அவர்களுக்கு சொல்றாரு, கடந்த இத்தனை ஆண்டுகளாக 3 வசனம், பெரிய பெரிய அடையாளங்களை அற்புதங்களை கண்ணார கண்டீர்கள். பார்வோனுக்கும் அவனுடைய ஊழியக்காரருக்கும் அந்த தேசம் முழுவதற்கும் செய்த அநேக பெரிய சோதனைகளை கண்டீர்கள். இவ்வளவும் பார்த்தீங்க, அற்புதத்தை பார்த்தீர்கள், அவர்களுக்கு வந்த சோதனைகளை பார்த்தீர்கள், அடையாளங்களை பார்த்தீர்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தை இன்னும் தரவில்லை, காணத்தக்க கண்களை கொடுக்கவில்லை, கேட்கத்தக்க காதுகளை கொடுக்கவில்லை. அப்போ அவர் பாருங்களேன், நீங்க கண்ணார கண்டீர்கள் ஆனால் கண்கள் கொடுக்கப்படவில்லை என்று இங்க சொல்லுகிறாரு. கண்ணார கண்டது பிசிக்கலா பார்த்தது, இவர்கள் கண்களால் காணாதது கடவுளுடைய திட்டம். ஆக கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வாஞ்சிக்காத, அறிந்து கொள்வதற்கு தடையாக காதுகளை அடைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இருதயத்தை கடினமாக்கி வைத்திருந்த அந்த மக்கள் ஏசையா காலத்தில் மட்டுமல்ல, எகிப்திலிருந்து வரும்போதே அப்படிதான் இருந்தாங்க. இருதயம் உணர்வில்லாமல், கண்கள் அடைக்கப்பட்டவர்களாய், காதுகள் அடைக்கப்பட்டவர்களாய், இப்படிதான் அவங்க இருந்தாங்க. அப்படி இருந்த அந்த மக்களுக்கு தான் ஏசையா காலத்திலே ஒரு ஊழியக்காரரையே கடவுள் தெரிந்து கொண்டு இதுவே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மிஷனா கொடுத்து அனுப்புறாரு. கோ, அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லு, என்னன்னு சொல்லு, நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள் ஆனா புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லு. ஏன்? நீ அதை தான் போய் செய்ய போற. இப்ப ஏசையா அதை அவர்களுக்கு சொன்ன உடனே ஆல்ரெடி அவங்க அப்படிதான் இருந்தாங்க.
கண்ணார கண்டு உணராமல், காதார கேட்டு கவனிக்காமல், இருதயத்தால் உணர்வடையாமல் இருந்ததுனால இவர் அதை சொல்லும் போது அவர்களுக்கு எளிதாயிடுச்சு. உணர்வு இல்லாம, எதையும் புரிந்து கொள்ளாம, எவ்ரிதிங் இஸ் நார்மல், எவ்ரிதிங் இஸ் நார்மல், எல்லாம் சமாதானமா தான் இருக்குது, ஆல் இஸ் கோயிங் வெல் என்று சொல்லி இருந்தாங்க. காரணம், எருசலேம் எங்க ஆலயம், எருசலேம்ல எங்க ஆலயம் இருக்கிறது, எங்கள் கடவுள் எங்களோடு இருக்கிறார், எங்கள் முற்பிதாக்களுடைய தேவன், இப்படின்னு சொல்லிட்டே வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. But they not listen what God wanted to listen them. ஏசாயா 29ஆம் அதிகாரம் ஏன் செய்தார், எப்படி செய்தார் என்று பார்க்கும்போது, எப்படி செய்தாராம் என்றால் 29ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்கள் மீது கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணினார். அவர்களுடைய கண்களை அடைத்தார். அவர்களுடைய ஞான திருஷ்டிக்காரர் மற்றும் தீர்க்கதரிசிகளுடைய தலைவர் அவர்களுக்கு முக்காடு போட்டார். கர்த்தர் கன நித்திரையின் ஆவி அவர்கள் மீது வரப்பண்ணினார். Deep sleep. God puts them in a deep sleep spiritually deep sleep. அப்படி போட்டதனால, டீப் ஸ்லீப்ல அவர்களை போட்டதனால அவர்கள் கண்கள் மந்தமாகி விட்டது. எப்பொழுதுமே தூக்கம் என்கிற மந்தம், அதாவது ஸ்பிரிச்சுவலி ஐ எம் டெல்லிங். அவர்கள் காதுகள் அடைக்கப்பட்டு விட்டுச்சு. இப்படியே அவர்கள் இருந்து இயேசு ஆண்டவர் இந்த பூமிக்கு வருகிற காலத்தில், ஈவன் அதற்கு முன்னாடி இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன் நான். என்னோட கூட திருப்புங்கள் எரேமியா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 5:21. அங்கே அவர் சொல்லுகிறார், கடவுள், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். அவர்கள் ஏற்கனவே கண்கள் இருந்து காணாமல் இருந்தார்கள், காதுகள் இருந்து கேளாமல் இருந்தார்கள். கடவுள் ஏசாயா என்கிற தரிசியை எழுப்பி போய் அவர்களை இன்னும் கண்களை அடைக்க, காதுகளை அடைக்க அனுப்புகிறார். ஏசாயாவுக்கும் எரேமியாவுக்கும் இடையில ஏறக்குறைய 120 ஆண்டுகள் ஊழிய வித்தியாசம். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களுக்கும் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களுக்கு இடையில ஏறக்குறைய 120 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள். ஏசாயாவுக்கும் மோசேவுக்கும் இடையில ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் ஏறக்குறைய. அப்பயும் அவர்கள் கண்கள் குருடா, காதுகள் செவிடா, இருதயம் மந்தமா இருந்தாங்க. ஏசாயா காலத்திலையும் அப்படிதான் இருந்தாங்க. கிரானிக் ரெபல்லியன். ஏசாயாவுடைய ஊழியத்திற்கு பின்பும் எரேமியா காலத்தில் அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. கிரானிக் ரெபல்லியன். when Jesus comes to the world, மத்தேயு 13ல, still they were in chronic rebellion, which means அவர்கள் இருதயம் மந்தப்பட்டிருக்கிறது, அவர்கள் கண்கள் குருடா இருக்கிறது, அவர்கள் காதுகள் செவிடா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறதுங்க, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். பவுல் சொல்றாரு, நீங்கள் காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராது இருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டார்கள், தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுக்கு நன்றாய் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பவுல் சொல்றாரு, இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிதாக்களை போலவே கண்களை மூடிக்கொள்ளுகிறீர்கள், காதுகளை மூடிக்கொள்ளுகிறீர்கள், இருதயத்தை கடினமாக்குகிறீர்கள். ஆகவே 28ஆம் வசனம், ஆதலால் ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டது. ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரஜாதியார் எழும்போது நம்மை போன்ற மக்கள், யூதர் அல்லாத மக்கள். அப்போ ஏன் அவர்களுடைய இருதயம் கடினமாக்கப்பட்டது? ஏன் அவர்கள் கண்கள் மந்தமாக்கப்பட்டது? அவர்கள் காதுகள் அடைக்கப்பட்டது என்றால், ரட்சிப்பு எனக்கு கிடைக்க, ரட்சிப்பு நமக்கு கிடைக்க, நம்மை போன்ற மக்களுக்கு கிடைக்க,
இது கடவுளுடைய வழிமுறை. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த போது லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 42ஆம் வசனம், லூக்கா 19:42. எருசலேம் நகரத்தை பார்க்கிறார் இயேசு. நகரத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார். கண்ணீர் விட்டு அவர் சொல்லுகிறார், இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எருசலேமுக்குள் வாழ்கிற மக்களை பற்றி இயேசு சொல்றாரு, சமாதானத்திற்கு ஏற்றவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஏன் மறைவாயிருக்கிறது? சமாதானத்திற்கு ஏற்றவைகள் ஏன் மறைவாயிருக்கிறது என்றால், அவர்கள் இருதயம் கொழுத்து போயிருக்கு. அன்ரெஸ்பான்சிவ் கிரானிக் ரிபல்லியன். அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது அவர்களுக்கு மறைவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ரெபெல்லியன்ஸ் என்று வருகிற போது கடவுள் நமக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மிகவும் உறுதியான கட்டளை ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த கட்டளையை நீங்கள் படிச்சிருக்க கூடும். நான் இப்போ படித்து காட்ட விரும்புகிறேன். என்னோட கூட திருப்புங்கள் உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரைக்குமான வசனங்கள். கவனமாக கேளுங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவிடுத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லோரும் அவன் மேல் கல் எறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும். இதை பார்க்கிற இஸ்ரவேலர் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கடவுள் அவர்கள் கொடுத்த ஒரு கட்டளை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று அந்த நாட்கள்ல. என்னது? அடங்காத பிள்ளை, கீழ்ப்படியாத பிள்ளை, முரட்டாட்டம் பிடித்த பிள்ளை இருக்கும் பட்சத்தில் அவனை பிடித்து கொண்டு போய் மூப்பர்கிட்ட ஒப்படைக்கணும். இவன் அடங்க மாட்டேங்கிறான், முரட்டாட்டம் பண்றான், கீழ்ப்படியல என்று சொல்லணும். அவ்வளவுதான். என்ன பண்ணணும் என்பதை கடவுள் சொல்றாரு, கல்லடிச்சு கொல்லட்டும். அதை பார்க்கிற மக்கள் பயப்படட்டும், இஸ்ரவேலுக்குள்ள இருக்க தீமை வெளியே போகட்டும் இப்படியாக என்று சொல்லுகிறார். எனக்கு தெரியல ஏதாவது பிள்ளை இப்படி தண்டனை அனுபவிச்சிருக்குதா இஸ்ரவேல்னு தெரியல. ஏன்னா வேதத்தில் எழுதப்படலை. பட் காட் given this command. அந்த நாட்கள்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையிலேயே கீழ்ப்படிந்திருந்தார்கள். எந்த வயதிலேயும் கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆகவே கீழ்ப்படிவது மிக முக்கியம், குறிப்பாக அதிகாரத்திற்கு என்பதை உணர்த்தும்படியாய் கடவுள் இந்த கற்பனையை கொடுத்தார். அதே கடவுள் அடுத்த சில அதிகாரங்களிலே 29க்கு வாங்க. 29ல 18ஆம் வசனம். நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரவேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு உறவு இருக்கிறது. சொந்த ஜனம் கடவுள் என்கிற உறவு, கணவன் அல்லது மணவாட்டி என்கிறதான ஒரு உறவு. இங்கே அவர் சொல்றாரு, அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். ஏன் என்றால் 19ஆம் வசனம் சொல்லுது, கடைசி லைனு, கர்த்தர் அவிதமான மக்களை மன்னிக்க சித்தமாகிறார். கடவுளை விட்டு விலகுவது அல்லது கடவுளுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காமல் இருப்பது, கர்த்தருடைய வசனங்களின்படி வாழ வாஞ்சை இல்லாமல் இருப்பது என்பது கடவுள் மன்னிக்க சித்தமாயிராத ஒரு காரியம். அந்த பையனுக்கு என்ன சொன்னாரு? முரட்டாட்டம் உள்ள பையனை கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொன்னாங்க கடவுள். இங்கே முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதனோ அல்லது ஒரு பெண்ணோ அல்லது ஒரு மொத்த குடும்பமோ அல்லது ஒரு கோத்திரமோ என்று யாரா இருந்தாலும் கடவுள் மன்னிக்க சித்தமாயிரார்.
கடவுள் மன்னிக்க சித்தமாயிட்டார். என்ன பண்ணுவாரு என்றால், அவர்கள் இன்னும் உணர்வற்றவர்களாய் மாறும்படி செய்கிறார். அவர்கள் இன்னும் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாய் மாறும்படி செய்கிறார். ஊழியக்காரனை அனுப்பி அவர்கள் இன்னும் செவி அடைக்கப்பட்டவர்களாய் மாறும்படி செய்கிறார். தட்ஸ் காட்ஸ் வே. அது கடவுளுடைய வழி. நமக்கு நேரம் இல்லை, ஆகவே அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். மை கொஸ்டின் இஸ் டுடே, ஆர் யூ ஒன் ஆஃப் த ரிபல்லியஸ் மேன் ஆர் ஆர் யூ ஒன் ஆஃப் த ரிபல்லியஸ் டாக்டர்? உங்களில் யாராவது ஒரு ரிபல்லியஸ் மனிதன், அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியாத ஒரு மகனாகவோ பெற்றோரை எதிர்க்கிற ஒரு முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு மகளாகவோ இருக்கிறீங்களா? திருமணமாகாத சிறு பிள்ளைகள், திருமணமான பிள்ளைங்க, திருமணம் ஆனவங்கள, ஆர் யூ எனி ஆஃப் யூ ரிபல்லியஸ் ஒய்ஃப்? ஆர் யூ எனி ஆஃப் தி ரிபல்லியஸ் வுமன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில் உட்கார்ந்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும். ஆர் யூ எனி ஆஃப் யூ ரிபல்லியஸ் children of God for God? Are you rebellious family to the church? ஏன்னா கடவுள் அங்க வந்து ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு கோத்திரம், கோத்திரம்னாக்கா ஏறக்குறைய 20 லட்சம் பேர் இருப்பாங்க, ஏறக்குறைய 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஆணு பெண்ணு பிள்ளைங்கெல்லாம் சேர்த்தா 20 லட்சம் பேர் இருப்பாங்க. கோத்திரம் என்றால் ஒரு கோத்திரமே இருந்தாலும் கூட, அல்லது ஒரு குடும்பம்னா 200-300 பேர் இருப்பாங்க அன்றைக்கு இருந்த குடும்பத்தில், ஒரு குடும்பமாவே இருந்தாலும் கூட, ஒரு தனி மனிதராக இருந்தாலும் கூட, God will not interested in to forgive them. கடவுள் மன்னிக்க சித்தமாகிறார்னு சொல்லுது. ரிபல்லியஸ் என்று வருகிற போது, ஆக நம்ம ஸ்டார்ட் பண்ணது எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எது அருளப்பட்டிருக்கிறதுனா, கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் ஒரு வேத வசனத்தை கேட்கிறீர்கள், கடவுள் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தனியாக, அல்லது ஒரு செய்தியை கேட்கும் போது, அல்லது சபைக்கு வருகிற போது கடவுள் உங்களோடு பேசுகிறார். பேசும்போது கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். எப்படின்னா, ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்கவும் முடியும். சில பேர், அடட இது எனக்கெல்லாம் சொல்ல மாதிரி இருக்குதே என்று சொல்லி கேட்கவும் முடியும். ஆக கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு அவனிடத்தில் உள்ளதாய் எண்ணிக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிகாஸ் டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரத்தில் we will finish it. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த வேத வசனத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் கூர்மையான ஒரு பட்டயம், மிகவும் கூர்மையான, இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம், ஆவியையும் ஆத்துமாவையும் ஊடுருவத்தக்கதாய் ஆண்டவரே, கணுக்களையும் மச்சைகளையும் ஊடுருவக்கூடியதான ஒரு கூர்மையான பட்டயம். ஆகவே இந்த கூர்மையான பட்டயத்தை கடவுள் நீர் பயன்படுத்துகிற போது அது ஆரோக்கியத்தை தருகிறது. மனிதர்கள் பயன்படுத்தும் போது ஆண்டவரே, சில நேரங்களில் மற்ற மனிதர்களை காயப்படுத்தி விடுகிறார். எனவே இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்ட ஒரு பிள்ளைகள் கடவுளாகிய நீர் அவர்களிடத்தில் பேசின வசனமாய் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆரோக்கியப்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.